Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரர்களாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய 23 நோன்புகளை முடித்து 24ஆம் இரவிலே இன்னும் 3 லைலத்துல் கத்ர் இரவுகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய பரிபூர்ணமான நன்மையையும் லைலத்துல் கத்ருடைய பரிபூர்ணமான கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துஆ சித்தவண்ணமாக இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். கேள்விகள் ரொம்ப எக்கச்சக்கமாக சேர்ந்து போயிட்டதுனால இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நிகழ்ச்சியே இன்னைக்கு ஃபுல்லாக நடக்கும். அது இன்ஷா அல்லாஹ் 10:30 இல்லை 10:45 முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒற்றைப்படை, நேற்றும் ஒற்றைப்படை, நாளைக்கும் ஒற்றைப்படை, நாளைக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ரெட்டப்படையில் கொஞ்சம் ஷார்ட்டாக நிகழ்ச்சி முடிச்சிருவோம். கொஞ்சம் சகோதரர்கள் கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. செவத்தில் சாஞ்சு உட்காந்துலாம் தப்பு இல்லை, மற்றவங்க கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. காதியானியை பற்றி விளக்கமாக கூறுங்கள். அவர்களின் தலைவர் 2 பெயர்கள் அல்லவா? அவர் யார்? தலைவர் 2 பேர்லாம் இல்லை, ஒரே பேர் தான். மிர்சா குலாம் அகமது காதியானி. மிர்சாங்கிறது அவனுடைய குடும்ப பெயர், குலாம் அகமது என்பது அவனுடைய சொந்த பெயர், காதியான் என்பது அவன் பிறந்த ஊர். அது எல்லாத்தையும் சேர்த்து மிர்சா குலாம் அகமது காதியானி அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை பற்றி ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்குது. இந்த மிர்சா குலாம் அகமது காதியானியை பற்றி பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு போகும் பொழுது ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து விரட்டப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்திய முஸ்லீம்கள் தான். மற்றவர்கள் எல்லோரையும் விட முஸ்லீம்கள் தான் அதில் முழு மூச்சாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவு ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து விரட்டப்படுவதற்கு முக்கியமான காரணம் முஸ்லீம்கள் என்பதனால் அந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவிலிருந்து போகும் பொழுது ஒட்டுமொத்த கோபமும் முஸ்லீம்கள் மீது தான் திரும்பியது. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நாம இந்த இந்தியா விட்டு போயிட்டாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்கு என்னென்ன சூழ்ச்சிகளை பண்ணுமோ எல்லா சூழ்ச்சிகளையும் செய்துவிட்டு தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து வெளியே போனாங்க. அதுல ஒரு சூழ்ச்சி தான் என்ன அப்படின்னு சொன்னா, வரலாற்று திரிபுகள், நிறைய வரலாறுகளை மாற்றி ஈத்தி எழுதி வச்சுட்டு போனது, டாக்குமெண்ட்ஸுகளை மாற்றி வச்சது, ஆவணங்களை மாற்றி வச்சது. இன்னைக்கு பாருங்க, ஒரு பாபரி மஸ்ஜித் விஷயத்துல அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு பொய்யான வரலாறு எழுதி வச்சு அதுல இந்துக்கள் முஸ்லீம் தகராறு ஏற்படுத்தி ஆங்கிலேயன் நம்மளை விட்டு போய் 50 வருஷத்துக்கு மேல ஆயிட்டா கூட இன்னைக்கு வரையிலும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் ஆங்கிலேயர் எழுதி வச்ச அந்த பொய்யான டாக்குமெண்ட்ஸ் தான், பொய்யான ஆவணங்கள் தான் காரணம். அந்த அடிப்படையில் என்னென்ன சூழ்ச்சிகளை பண்ணுமோ எல்லா சூழ்ச்சியும் பண்ணிட்டு போனாங்க. அதுல ஒரு சூழ்ச்சி ஸ்பிரிச்சுவல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக முஸ்லீம்களுக்கு பற்றிய குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு 2 அயோக்கியர்களை தேர்ந்தெடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள். இன்னைக்கு காலையில், நேற்று காலையில் கூட டிவி பயனில் இந்த கேள்வி பதில் சொன்ன நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் தான், இன்னைக்கு காலையில். அப்போ ஆன்மீக ரீதியாக முஸ்லீம்களுடைய ஈமானை கெடுப்பதற்கு 2 சூழ்ச்சிகளை செஞ்சாங்க. 2 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். ஒன்று மிர்சா குலாம் அகமது காதியானி, இன்னது அகமது ரசா கான் பரேலவி. இந்த அகமது ரசா கான் பரேலவி என்பவன் இவன் யாருன்னு சொன்னா, இஸ்லாத்திற்குள் அத்வைதத்தையும் ஷிர்கையும் இஸ்லாத்திற்கு எதிரான இன்ன பிற கோட்பாடுகளையும் இஸ்லாத்திற்குள் நுழைத்தவன் இந்த அஹமது ரசா கான் பரேலவி என்பவன். இவன் சொந்த ஊர் பரேலவி, யூபியில் உள்ள பரேலவிங்கிறது இவனுடைய ஊர். இந்த அஹமது ரசா கான் பரேலவி தான் என்ன பண்ணான்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆனவங்க. அல்லாஹ் எப்படி அவனுடைய குதிரத் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்குதோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குதிரத்து எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்குது. அதே மாதிரி நம்ம அல்லாஹ் எப்படி ஹாசிர் நாசிரோ எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ் ஹாசிரா இருக்கிறான்,
எல்லா இடங்களிலும் அல்லாஹ் கண்காணிக்கின்றானோ அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸிர் நாஸிர். இப்ப நம்ம ஒரு 500 பேர் உட்கார்ந்துருக்கோம்னா அதுல 501வது ரசூலா உட்கார்ந்துருப்பாங்க. அதே மாதிரி காதிரே முத்லக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே சேர்த்து சக்தி இருந்துச்சு. அதே மாதிரி ஆலிமுல் கைப் பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ் எப்படி மறைவான விஷயங்களை அறிந்தவனோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயங்களை அறிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் மூமின்கள் எல்லாம் முஷ்ரிக்களா மாத்தணும், மூமின்கள் எல்லாம் காஃபிர்களா மாத்திரணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு சூழ்ச்சி செய்தவன் இந்த அஹ்மத் ரஸா கான் பரேலவி என்பவன். இவனுடைய காலத்திற்கு பிறகுதான் இந்தியாவிலே இந்த தர்கா வழிபாட்டில் ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி, தர்காவிலே அவுலியாக்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொடுத்தது, நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொடுத்தது. அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறது எல்லாம் இஸ்லாத்தின் பேராலேயே. முஸ்லீம்களை நீங்க அல்லாஹ்வுக்கு இணையா சாய்பாபா வணங்குனா எந்த முஸ்லீம் ஏத்துக்க மாட்டான், அல்லாஹ்வுக்கு இணையா சங்கராச்சாரியா வணங்குனா எந்த முஸ்லீம் ஏத்துக்க மாட்டான். அப்ப அல்லாஹ்வுக்கு இணையா ரசூலுல்லாஹ்ங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொண்டு சென்று அதன் மூலமாக முஸ்லிம்களை நம்ப வைத்து ஈமானுக்கு எடுப்பதற்கென்று உருவாக்கப்பட்டவன் அஹ்மத் ரஸா கான் பரேலவி என்பவன். ரெண்டாவது ஆள் தான் யார் அப்படின்னா ஆங்கிலேயருடைய கைக்கூலி. ரெண்டாவது ஆள் யார் அப்படின்னா மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்பவன். இந்த மிர்சா குலாம் அஹ்மத் இருக்கிறான் பாருங்க, இவன் அஹ்மத் ரஸா கானுடைய தந்தைக்கு இவன் மாணவன். அஹ்மத் ரஸா கான் தந்தை இருக்காரு, அவருடைய தந்தையிட்ட கல்வி பயின்றவன் தான் இந்த மிர்சா குலாம் அஹ்மத், இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. அப்ப எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான். இப்படி ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஆங்கிலேயர்களுடைய கைத்தடி தான் இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்பவன். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு சீர்திருத்தவாதி மாதிரி வந்தவன், பிற்காலத்தில் போக 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 தன்னை பெரிய ஞானியாகவும் பெரிய அல்லாஹ்வுடைய அவுலியாவாகவும் அறிவித்துக் கொண்டவன். ஒரு கட்டத்தில் தன்னை அல்லாஹ்வுடைய நபி என்றே சொல்ல ஆரம்பித்தான். நான் அல்லாஹ்வுடைய நபி, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா பைத்தியக்கார மாதிரி வளர்ந்தான். அவனுடைய ரூஹானி ஹஸாயின் என்று சொல்லக்கூடிய, அதாவது குர்ஆன் எப்படி 30 ஜுஸோ அதே மாதிரி இந்த காதியானிகளுக்கு அந்த ரூஹானி ஹஸாயின் என்று சொல்லக்கூடிய அந்த மிர்சா குலாம் அஹ்மத் எழுதிய புத்தகம் தான் அவங்களுக்கு வேதம் மாதிரி. அதுவும் 30 பாகமா வச்சிருக்காங்க, 30 ஜுஸுவா. அந்த 30 ஜுஸ் ரூஹானி ஹஸாயின்ல அந்த காதியானி மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி பைத்தியக்கார மாதிரி வளருவான். அது படிச்சோம்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஒரு இடத்துல சொல்லுவான் நான் தான் கிருஷ்ண பரமாத்மா வாங்குவான், ஒரு இடத்துல சொல்லுவான் நான் தான் अल्लाह का नबी होंगवां, ஒரு இடத்துல சொல்லுவான் मैं क्या पागल हूं अपने आप को अल्लाह का नबी का दावा करने का. நான் என்ன பைத்தியக்காரனா என்ன நானே அல்லாஹ் ரசூல் என்று சொல்வதற்கு, அல்லாஹ் நபி என்று சொல்வதற்கு அப்படிங்கிறான். ஒரு இடத்துல நான் அல்லாஹ் நபிலாம் இல்ல, இறுதி நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் இறுதி ரசூல் கிடையாது. அவங்க நபிக்கு மட்டும்தான் இறுதி நபி, ரசூலுக்கு என்ன கிடையாது, இறுதி கிடையாது. ஆவே இறுதி ரசூல் நான் தான் அப்படின்டா. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் की बीवी होना, நான் அல்லாஹ்வுடைய बीवी, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆன்மீக சக்தியை என் மேல தான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறான். ஒரு இடத்துல मुझे माहवारी भी होती है அப்படிங்கிறான், எனக்கு பெண்களுக்கு ஆவதை போன்று மாதவிடாய் கூட ஆகுது அப்படிங்கிறான். இப்படி பைத்தியக்கார மாதிரி கிறுக்க மாதிரி உளறி கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்ன பண்ணான்னு சொன்னா காலராய் நோய் வாயாலையும் வயித்தாலையும் பேதியாகி கக்கூஸ்ல செத்தான் இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்பவன். இவனுடைய கொள்கைக்கு இந்தியாவிலே பலத்த எதிர்ப்பு ஏற்பட்ட நேரத்தில் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே நாடு எதுன்னு சொன்னா லண்டன் தான். இன்னைக்கும் காதியானிகளுடைய ஒட்டுமொத்த மர்கஸ் சென்டர் லண்டன்ல தான் இருக்குது. இன்டர்நேஷனல் மர்கஸ் சென்டர் இன்னைக்கும் காதியானிகளுக்கு லண்டன்ல தான் இருக்குது. லண்டன்ல அவங்க தங்களுக்குனே ஒரு தனி சேட்டலைட்டே நடத்துறாங்க, ஒரு தனி சேட்டலைட், ஒரு டிவி நிலையமே நடத்துறாங்க. அது எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கறது லண்டன் கவர்மெண்ட் தான். ஏன்னா அன்னைக்கு நம்ம சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சான், விசுவாசமா இருந்தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு லண்டன் அரசாங்கம் அவனை ஆதரிச்சு வச்சிருக்குது. அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தை பத்தி எல்லாம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா மக்கா மதீனாவில் கூட கிடைக்காத நிம்மதி இந்த முஸ்லீம்களுக்கு ஆங்கிலேய ஆட்சியில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா, மக்கா மதீனாவில் கூட கிடைக்காத நிம்மதி முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியில் மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்குவான். இன்னொரு இடத்துல சொல்றான் பாகல் லோக முஜே ஆக்கர் ஜிஹாத் கே பாரே में पूछ रहे हैं, இந்த பைத்தியக்கார ஜனங்கள் என்னை ஜிஹாதுக்கு எதிரா ஜிஹாது செய்யணுமான்னு கேட்கறாங்க, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிரா ஜிஹாது செய்யணுமான்னு கேட்கறாங்க. ஆனா நான் சொல்லுவேன் விபச்சாரத்தில் பிறந்தவனும் பன்றிக்கு பிறந்தவனும் தான் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜிஹாது செய்வான் சொல்றான். விபச்சாரத்தில் பிறந்தவனும் பன்றிகளுக்கும் பிறந்தவன் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விபச்சாரம் செய்வான் அப்படின்னு. இப்படி அதாவது இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான கொள்கையிலும் கக்கியவன் இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. ஒரு கட்டத்தில் இவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் வளர ஆரம்பிச்ச உடனே அப்பாவி மக்கள் விளங்காம இதுல போய் இந்த ஏமாற்ற சூழ்ச்சியில மாட்டிக்கிறதுனால மக்காவில் உள்ள ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பு இருக்கு, வேர்ல்டு முஸ்லீம் லீக்னு சொல்லி ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமி. அதுல உலகத்தில் உள்ள எல்லா மார்க்க அறிஞர்களும் பெரிய பெரிய அறிஞர்களும் இந்தியாவிலிருந்து போயிருந்தாங்க.
இந்தியாவில் கூட அலிமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் போயிருந்தாங்க. அந்த ராபித்தத்துல் ஆலமி இஸ்லாமியில கூடி இவர்களுடைய எல்லா கொள்கைகளையும் ஆராய்ந்து உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உலமாக்களும் ஃபத்வா கொடுத்தாங்க. காதியானிகள் காஃபிர்கள், முஸ்லிம்கள் இல்லை, இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுத்தாங்க. சமீப காலமா தமிழ்நாட்டில் காதியானிகள் இருக்கிறாங்க. எங்க மெட்ராஸ் எடுத்துக்கிட்டா இந்த வடபள்ளியில ஒரு கோயில் இருக்குது, அவங்க கோயில், அவங்க அதை பள்ளிவாசல் சொல்லிப்பாங்க. நம்ம அதை எப்படி தான் சொல்லணும், காஃபிருடைய வணக்கஸ்தலம் கோயில் தானே. அவங்களோட கோயில் ஒன்று இருக்குது, இந்த ஒரு சினிமா தேட்டர் லிபர்ட்டி தேட்டர் பக்கத்தில், அங்கே அவங்களுடைய கோயில் இருக்குது. அதே மாதிரி சமீபத்தில் இப்போ வேளச்சேரி பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் ஒன்று கட்டிட்டாங்களாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தா சாத்தான்குளம், மேலப்பாளையம், குலசேகரப்பட்டினம், திருநெல்வேலி இந்த மாதிரி ஊர்களில் காதியானிகள் ஓரளவு பரவலாக இருக்கிறானுங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்பாவி மக்களுடைய ஈமானை மூளைச்சலவை செய்து அவங்கள தஷ்கீல் பண்ணி பாமர மக்கள் ஒன்றும் தெரியாது அப்படியே இது சொல்ல இவன் சொல்ற கரெக்டாக தானே தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களோட போய் சேர்ந்துடுறாங்க. அதனால முஸ்லீம் மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இது நம்ம முஸ்லீம்களுக்குள்ளேயே நிறைய பிரிவு இருக்குது, முஸ்லீம்களுக்குள்ளேயே நிறைய பிரிவு இருக்குது. சுன்ன ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, ஜாக்கு, வஹாபி, தப்லீக் ஜமாத்து, ஜமாத் இஸ்லாமி, இப்படி பல பிரிவுகள் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பிரிவு அல்ல இந்த காதியானிகள், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமா சார், முஸ்லீம்ல எத்தனையோ பிரிவு இருக்குது, ஒருத்தர் காஃபி சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது தப்லீக் ஜமாத் மாதிரியோ, தௌஹீத் ஜமாத் மாதிரியோ, ஜமாத் இஸ்லாமி மாதிரியோ, வஹாபிகள் மாதிரியோ, பரேலவிகள் மாதிரியோ, அல்லது தௌஹீத் ஜமாத் மாதிரியோ இது உள்ள அமைப்புகள் அல்ல. இவங்க எல்லாருமே நமக்குள்ள பல கருத்து வேறுபாடு, நம்ம எல்லாமே சகோதரர்கள், எல்லாமே சொர்க்கத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே முஸ்லீம்கள் தான். தப்லீக் ஜமாத் தௌஹீத் ஜமாத்தை காஃபிர்னு சொல்றது இல்ல, தௌஹீத் ஜமாத் தப்லீக் ஜமாத்தை காஃபிர்னு சொல்றது இல்ல, அல்லது ஜமாத் இஸ்லாமி வஹாபிகள் அஹ்லே ஹதீஸை காஃபிர்னு சொல்றது இல்ல, அஹ்லே ஹதீஸ் ஜமாத் இஸ்லாமி காஃபிர்னு சொல்றது இல்ல. நம்ம எல்லாம் 1000 கருத்து வேறுபாடு இருக்கோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் சகோதரர்கள், சொர்க்கத்துக்கு போவோம். ஆனால் இந்த காதியானிகள் இருக்காங்களே, இவர்கள் இஸ்லாத்திற்கே அப்பாற்பட்டவர்கள், இஸ்லாத்துல உள்ள ஒரு பிரிவு அல்ல, இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள காஃபிர் கூட்டம் இந்த காதியானிகள். ஆகவே இந்த காதியானி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் பண்ணி டிவிலே சொன்னேன், உங்கள்ட்ட எவனாவது ஒரு காதியானி ஏதாவது ஒரு விளக்கம் பேசினடா ஒண்ணும் பண்ணாதீங்க, சட்டையை பிடிச்சி தர தரன்னு என்கிட்ட இழுத்துருவாங்க. நான் என் பேரை சொன்னாலே பயந்துருவானுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. காதியானிகள் என்கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லுங்க, வரமாட்டானுங்க. அதனால எந்த காதியானி உங்கள்கிட்ட பேசினாலும் சரி, புதுப்பேட்டில் 4-5 பேர் கிடக்குறானுங்க. புதுப்பேட்டையில வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றது, கடற்கடையா போய் பிரச்சாரம் பண்றது, அப்பாவி மக்களோட ஈமானுக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி பண்றாங்க. அதனால யார் இந்த காதியானிகள் ஒன்று வந்தாங்கடா, வாப்பா உன் கருத்தை பூரா அவட்டும் சொல்லுவா அப்படின்னு இழுத்துருவாங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். அதனால இந்த காதியானி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. What was the age of Aisha radhiyallahu ta'ala and the age of her marriage? Was it 7 or 17? Please explain. Thank you. இடையில இப்ப சமீப காலத்தில் இது ஒரு சர்ச்சை வந்திருக்குதுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் நடந்தது 7 வயசுலயா 17 வயசுலயா அப்படின்னு சொல்லி. அதாவது 7 வயசுன்னு சொன்னா நான் முஸ்லிம்ஸ்லாம் இஸ்லாத்து மேல ஒரு பெரிய குறையா சொல்றாங்களாம். என்னண்டா, இது என்ன ஒரு 7 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இது பெரிய அநியாயமாச்சே. அதனால நம்ம ஆயிஷா நாயகி வயசு 7 வயசு இல்ல, அதை 17 வயசுல தான் ரசூலா கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி சில பேர் புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அது என்கிட்ட கூட சில சகோதரர் புக்கு கொண்டு கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன்டா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது வயசு 7 17ங்கிறது அடுத்த மேட்ரு. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இளம் பெண்ணு, சிறுமி, அந்த சிறுமியை முகமது கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நான் முஸ்லீம் இஸ்லாத்தின் மேல குறை சொன்னாங்கடா, இஸ்லாத்தின் மேல குறை சொன்னாங்கடா, அவங்களுக்கு முஸ்லீம் பெண்கள் மேலேயோ அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு மேலேயோ கரிசனம் அல்ல, மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது மட்டத்தட்ட கேவலப்படுத்தணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படியாவது இழிவுபடுத்தணும். நீங்க இந்த மேட்டர்ல இல்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு 7 வயசுலாம் இல்ல 17 வயசு தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா அவன் அடுத்த ஒரு மேட்டரை கையில் எடுப்பான், அடுத்த மேட்டரை கையில் எடுப்பான். அப்ப அவனுக்கு நோக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கல்யாணம் ஆனது 7 வயசா 17 வயசா, சிறுமியை முடிச்சாங்களா பெரிய பண்ண முடிச்சாங்களா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவனோட நோக்கம் ரசூலுல்லாஹ் குறை சொல்றது. சரி, அப்படியே 7 வயசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடித்திருந்தால் கூட அது தவறு அல்ல, அது மைனர் அல்ல. மைனர்னா எதுக்குன்னு சொல்றது? மைனர்னா எத்தனை வயசுங்க? ஒரு மைனர் பெண்ணா எத்தனை வயசு சொல்லுவாங்க தெரியலையா? 18, பிலோ 18. எந்த ஊர்ல? இந்தியால. அமெரிக்கால எவ்வளவு தெரியுமா? 16. ஆஸ்திரேலியால 14. அப்ப மைனர்ங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் அவன் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிற வயசு, அது அவன் நாட்டில் வச்சுக்கிற வயசு.
அப்ப 18 இந்தியா சட்டப்படி 17 வயசு போன கல்யாணம் பண்ணாலும் தப்பு தான். ஆயிஷா ரலியல்லாஹு 7 வயசுலாம் இல்ல 17 வயசு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா கூட அப்ப முகமது நபி இந்தியாவுடைய சட்டப்படி தப்பு பண்ணிட்டாரு ஒரு குற்றச்சாட்டு வைப்பான். 17 வயசு மைனர் பொண்ணு தான், இந்தியால 18 வயசு ஆனதான் மேஜர் பொண்ணு. அப்ப மைனர் பொண்ணு என்ன வயசு வித்தியாசம், அதுக்கு வயசு அளவுகோல் என்ன? ஒரு பெண் வந்து மெச்சூரிட்டி ஆகிறது, ஒரு பெண் வந்து பாலிகா ஆகிறது, வயசுக்கு வர்றது, அதான் வந்து ஒரு பெண்ணுக்கு மெச்சூரிட்டி சொன்னா 7 வயசுல ஒரு பெண் வயசு வரது வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்குது. 7 வயதுல ஒரு பெண் வயசுக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயதுல கல்யாணம் முடிச்சாங்க. ஆனா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சது 9 வயசுல தான். அப்ப 7 வயசுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு கல்யாணம் வயசு வந்திருப்பாங்க, பெரிய மனுஷியா இருப்பாங்க. அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு 9 வயசுல குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீ வந்து 14 வயதுன்னு வைக்கும் பொழுது ஏன் அரபு நாட்டில் 9 வயசு வைக்க கூடாது? அப்ப மைனருக்கு என்ன டெஃபினேஷன்? அதனால இதை வந்து நான் பெருசா எடுத்து கட்டிக்கிட்டு இது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு 7 வயசுல கல்யாணம் பண்ணல 17 வயசுல கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கு அந்த ப்ரூஃப் இருக்குது இந்த ப்ரூஃப் இருக்குது, நம்ம இதுல போட்டு ரொம்ப பெரிய ஒரு ப்ரூஃபா வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அப்படியே ப்ரூஃபா நிரூபிச்சிட்டா கூட ஓகே ஓகே இந்த மேட்டர் விட்டு அடுத்த மேட்டர் எடுப்பான் அவன். அதனால இல்ல ஆயிஷா 7 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கம்பல்சரி சொல்ல வரல, 17 வயசா இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆதாரங்கள் மூலமா நிரூபிக்கப்பட்டு அது உண்மையா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இது ஒரு பெரிய சர்ச்சை எடுக்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். கேள்வியை பாருங்க, முக்கிய கேள்வியாக படிக்கவும். இந்த பக்கம் எழுதுறதுக்கு பேப்பர் இல்ல பாருங்க, எந்த மாதிரி பேப்பர், பாம்பு வால் மாதிரி நின்றுட்டு போகுது. 2 வாரங்களுக்கு முன்பு ஜும்மா பயானில் மக்கா மற்றும் மதீனாவில் தராவியா 20 ரக்காத்துகள் தொழுகிறார்கள், அதனை நாங்கள் முன்னுதாரணமாக பின்பற்றுகிறோம் என்று ஆணித்தரமாக அறிவித்தீர்கள். ஆனால் மக்கா மற்றும் மதீனாவில் ஜும்மா தொழுகையில் ஒரே பாங்கு ஒரே குத்துபா, இடையில் சுன்னத் தொழுகை இல்லை, டைரக்டாக தொழுகைக்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் இங்கோ 2 பாங்கு மற்றும் 2 குத்துபா மற்றும் இடையில் சுன்னத் தொழுகை மேற்கொள்கிறோம். மக்காவில் அப்படி இல்லை. சுன்னத் தொழுகைக்கே மக்காவை பேஸ் செய்கின்ற நீங்கள் ஃபர்லான தொழுகைக்கு ஏன் மக்காவை பின்பற்றவில்லை? விளக்கம் தேவை. நீங்கள் மக்காவுக்கு சென்றிருக்கிறீர்களா? மக்காவுக்கு முதல்ல போயிருக்கிறீங்களா? யாரோ சொன்னதை கேட்டு எழுதியிருக்கிறீங்க. மக்கால யார் சொன்னது ஜும்மால ஒரு குத்துபா ஒரு பாங்குண்டு? அங்கே 2 குத்துபா தான் 2 பாங்கு தாங்க. மக்காலையும் ஜும்மாவுக்கு 2 குத்துபா தான் 2 பாங்கு தான். யார் சொன்னது ஒரு குத்துபா ஒரு பாங்குண்டு? மக்காவுக்கு போய் பார்த்துருன்னு சொல்லுங்க, அல்லது மக்கா ஜும்மா ப்ரோக்ராம டிவியில பார்த்துருன்னு சொல்லுங்க. யாரா சொன்னாங்க சொல்றா கேட்காதீங்க. முஸ்லிமாக பிறந்து தொழாதவர்கள் காஃபிர்களா? காஃபிர்கள் போல் இவர்களுக்கும் நிரந்தர நரகமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர, யார் வேண்டுமென்றே ஃபர்லான தொழுகை விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதனால தொழுகையை விடுபவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே காஃபிராகி விடுவான். ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. என்ன சொல்றது, இவ்வளவு பெரிய பாவமா ரசூலுல்லாஹ் இவ்வளவு கடினமா சொல்லிருக்காங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அல்லாஹ் காஃபிர் மாதிரி ட்ரீட் பண்ணுவானா? நிரந்தர நரகத்தில் போடுவானா? இல்ல சரி போனா போது ஒழிஞ்சு போ அப்படின்னு துரத்தி விட்டுருவானா? அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் மறுமையில பார்க்கலாம். தஹஜ்ஜத் தொழுகையில் ருக்குவிலும் சஜ்தாவிலும் நீண்ட நேரம் இருக்கும் பொழுது சுபான் ரபில் ஆலா சுபான் ரபில் அலீமுக்கு பிறகு சொந்த தேவை துவாவை கேட்கலாமா? கேட்கலாம், தப்பு இல்லை. தஹஜ்ஜத் துவாவில் ருக்கு சஜ்தா ரொம்ப நேரமா இருக்கும் பொழுது நம்ம தஸ்பீஹ்கள் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம துவாக்களையும் மனசுக்குள்ளே கேட்கலாம், தப்பு கிடையாது. இரவில் ரூமில் தனியாக தூங்கும் பொழுது யாரோ ஒருவர் நெஞ்சில் உட்கார்ந்து கழுத்தை நெரிப்பது போல் உள்ளது, மூச்சும் சற்று திணறுகிறது. இது மனப்பிரமையா? மனைவியுடன் இருக்கும்போது அப்படி ஆவதில்லை. சில பேர் மனைவியோடு இருக்கும்போது அப்படி பிரம வருதா, நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து கழுத்து நெரிக்கிற மாதிரி. இவரு தனியா இருக்கும் வருதுங்கிறாரு. சில சமயம் ஆகிறதுங்க அந்த மாதிரி. சில சமயத்துல யாரோ அப்படியே நம்ம நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்த மாதிரியும் கழுத்து நெரிச்ச மாதிரியும் மூச்சு திணற மாதிரிலாம் சில விஷயம் ஆகிறதுண்டு. ஷைத்தானுடைய சேட்டைகள், அது கனவுகள மாதிரி உள்ளதுதான். அது உண்மையிலே ஃபீலிங் கிடையாது, பிரம்ம தான் அது. அதுதான் ஷைத்தானுடைய சேட்டை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மாதிரி கெட்ட கனவுகளோ கெட்ட ஃபீலிங்கோ வரும்பொழுது முழிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், டக்குண்டு மெதுவா இடது பக்கம் அப்படி 3 தடவை துப்பிட்டு வலது பக்கமா திரும்பி படுத்துக்கணும். எந்த பொசிஷன்ல படுத்தினா அதை திரும்பி படுத்துக்கணும். துப்பும் சும்மா மெதுவா துப்பணும். நீங்க கூட காரி துப்புனா பக்கத்துல மனைவி படுத்திருந்தாங்கடா அப்புறம் கஷ்டமா போயிடும். அதனால மெதுவா துப்பிட்டு வலது பக்கமா திரும்பி படுத்துக்கணும். பொசிஷனை மாத்தி படுத்துக்கணும். ரொம்ப முக்கியம்.
எனக்கு இசை என்றால் ரொம்ப பிடிக்குமா, அதுவும் இந்தி பாடல்கள் என்றால் மிகவும் ரசித்து லயித்து கேட்பேனா. என் வீட்டில் பாட்டு கேட்கக்கூடாது, ஹராம் என்கிறார்கள். இது பற்றி தங்கள் கருத்து என்ன? தாராளமா கேட்கலாம், தப்பில்லை. இதை ஏன் கருத்து? பாட்டு கேட்கறது ஹராமுங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முனாஃபிக் தனத்தை உருவாக்கும், நயவஞ்சகத்தனத்தை அதிகரிக்கும் இசை கேட்பது. அதனால பெரிய ஹராம், கூடாது. एतिकाफ के बाद एतिकाफ के बारे में बताइए. ஓஹோ, ஒரு இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு, ஒரு இங்கிலீஷ்ல. एतिकाफ के बारे में बताइए. टेल मी अबाउट एतिकाफ. टेल मी अबाउट द सेक्स ड्यूरिंग फास्टिंग टाइम. इफ हैपन व्हाट टू डू. நோம்பு நேரத்தில் மனைவியோட வீடு கொடுத்து ஹராமுங்க, கூடாது. அப்படி நடந்துச்சுனாக்கா 60 நோம்பு வைக்கணும். ஒரு நோம்புக்கு பாராம 60 நோம்பு வைக்கணும். ஏன் ஒரு நோம்புலயே இந்த பாடு இல்ல, 60 நோம்பு வச்சா என்ன ஆகும்? அதான் பனிஷ்மெண்ட். 60 நோம்பு வைக்கணும். 60 நோம்பு வைக்கணும். சக்தி இல்லை எனக்கு, என்னால முடியல அப்படின்னா 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் சட்டம். ஒரு நோம்புல மனைவியோட வீடு கூட்டிட்டா தெரியாம. एतिकाफ के बारे में बताइए. बहुत बता दिया इसके बारे में, ரொம்ப சொல்லியாச்சு एतिकाफ பத்தி. ஹஜரத் அவர்களை இங்குள்ள பெண்கள் குழந்தைகளை வைத்திருக்கும் தாய்மார்கள் பின்னாடி உட்கார சொன்னால் கேட்காமல் பிள்ளைகளை நடுவில் படுக்க வைத்துக் கொண்டு வாலண்டியர்ஸ் மீது கோபப்படுகிறார்கள். என்ன பண்ணுங்க, வாலண்டியர்ஸ்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வரக்கூடிய பெண்கள் அப்படி வர்றதில்லை, சொன்ன பேச்சு கேட்கறதில்லை. நாளைக்கு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இது நேத்து வந்து கேள்வி நினைக்கிறேன். மக்ரூ என்றால் என்ன விளக்கம் அளிக்கவும். தராபியா தொழுகை 20 ரக்காத்தால் 8 ரக்காத்தா, சரியான விளக்கம் தரவும். பெரிய தாமகளை திருமணம் செய்யலாமா, விளக்கம் தரவும். எல்லாத்துக்கும் விளக்கம் தர்றேன், நீங்க அந்த விளக்கத்தை போய் நடக்க தயாரா? மக்ரூ என்றால் என்ன? மக்ரூனா வெறுப்புக்குரியது அப்படின்னு அர்த்தம். வெறுப்புக்குரியதுன்னா என்ன? அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியது. அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியது எதெல்லாம், அதெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். எதெல்லாம் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியதோ அதெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். ஹராம் ஹலாலுக்கு இடையில மக்ரூ அப்படின்னு சொல்லி ஒண்ணும் கிடையாதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வெறுத்திருக்கிறார்களோ அதெல்லாம் மக்ரூ தான், அதெல்லாம் கூடாதுதான். நம்மளுக்கு என்னன்னா மக்ரூ தானே, ஹராம் இல்லல்ல, மக்ரூ தானே. அந்த மக்ரூ தானே அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் வச்சிருக்காங்க. என்ன, இந்த கணக்கு சொல்லுவாங்கல்ல, 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு டெசிமீட்டர், 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு டெகாமீட்டர், 10 டெகாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு மீட்டர், இப்படி ஒரு கணக்கு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்மளால ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, 40 மக்ரூ இஸ் ஈக்குவல் டு ஒரு ஹராம். அது என்ன 40 மக்ரூ இஸ் ஈக்குவல் டு ஒரு ஹராம்? அதுக்கு வியாக்கியானம், சிகரெட் பிடிக்கிறது மக்ரூ, சிகரெட் பிடிக்கிறது மக்ரூ. 39.3 சிகரெட்டை முடிக்கிறவங்களும் மக்ரூ தான். அந்த 40வது சிகரெட்டை முடிச்சிங்க டபக்குன்னு ஹராம் ஆயிடும். இது என்னங்க பைத்தியக்காரத்தனமா சட்டமா இருக்கு? 40 மக்ரூ செஞ்சது ஒரு ஹராம், யார் சொன்னது? இதெல்லாம் இது அளவுகோலா? இதெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. தராவியா 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா எவ்வளவு வேணுமோ தொழுதுங்க, சொல்லியாச்சு பல தடவை. பெரிய தாமகளை திரும்ப செய்யலாமா, செய்யலாம், தப்பில்லை. அழகையும் ஆடம்பரத்தையும் மறைக்கக்கூடிய புர்காவே அழகாகவும் ஆடம்பரமாகவும் போடலாமா? இதற்கு விளக்கமான பதில் அளிக்கவும். தூங்கினால் ஒது முறியுமா முடியாதா? பதில் அளிக்கவும். தூங்கினால் ஒது முறியுங்க, கூடாது. அழகை மறைக்க வேண்டிய புர்கா ஆடம்பரமா போடுறாங்க அப்படின்னு சொன்னா, பெண்கள் ஆடம்பரமா விரும்புறதுனாலதான் கடைக்காரன் ஆடம்பரமா போடுறான். இங்க ஜிகுனா வச்சிருக்கணும், இங்க எம்ப்ராய்டரி போட்டுக்கணும், கீழே எம்ப்ராய்டரி போட்டுக்கணும், மேலே எம்ப்ராய்டரி போட்டுக்கணும், ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கணும். ரோட்ல போறோம்னா நம்மள தான் திரும்பி பார்க்கணும். அப்புறம் எதுக்கு புர்கா புடவையோட போக வேண்டியதானே? இல்ல அதை விட ரொம்ப ஆபாசமான ஆடை அணிஞ்சிருப்பா, இன்னும் ரோட்ல போல திரும்பி பார்ப்பானே. ரோட்ல உள்ளவங்க பார்க்கணுங்கிறதுக்காக எதுக்குங்க அந்த புர்கா? புர்கா என்பது அழகை மறைப்பதற்காக. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். புர்கா என்பது அழகை மறைப்பதற்காக, அழகை கூட்டி காட்டுவதற்காக அல்ல. அதனால அந்த மாதிரி ஜிகனா வச்ச புர்கா, என்ன சொல்றது, அந்த எம்ப்ராய்டரி போட்ட புர்கா, ஜிகு 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 கான்ட்ராஸ்டான புர்கா, இந்த புர்காலாம் போடக்கூடாது. புர்கா என்பது உங்களுக்கு வசதியா இருக்கணும். புர்கா என்பது பெண்களுக்கு ரொம்ப கோணி மாதிரி துணியை தச்சு புர்கா போடக்கூடாது, ரொம்ப அவிகிற மாதிரி. உங்களுக்கு போட்டா உள்ள வேக்கக்கூடாது, அதே மாதிரி நல்லா கூலா இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல உங்களுடைய அங்க அவயங்களை மறைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேல அந்த புர்கால எந்த விதமான ஜிக்னா வேலைப்பாடுகளோ அல்லது எந்த விதமான என்ன சொல்றது எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகளோ இருக்கக்கூடாது. பிளெயின் புர்கா, அதுதான் புர்கா. தொழுகையை கதா செய்தால் அந்த வக்து தொழுகை அந்த வக்தில் தொழுவு சிறந்ததா அல்லது அடுத்த வக்தி தொழுவு சிறந்ததா?
அசர் தொழுகை கலா ஆகிவிட்டால் மகரிபுடன் சேர்ந்து தொழுவது சரியா, இல்லை அடுத்த அசருடன் சேர்த்து தொழுவதா? ஆஹா, இதை பற்றி விளக்கவும். முதல்ல தொழுகை ஏன் கலாவாக்குறீங்க? மார்க்கத்தில் தொழுகை கலாவாக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நம்மளை அறியாம மறந்துட்டோம், ஓவர் டைட் பிஸி. எந்த அளவுக்கு பிஸினாக்கா நம்ம துனியால இருக்கிறதே மறந்துட்டோம், மறந்து தொழுகையும் சேர்த்து மறந்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் எப்ப ஞாபகம் வருதோ உடனே தொழுதரணும். அடுத்த அசருக்கு நாளை கழிச்சு அசருக்கு இல்ல, எப்ப ஞாபகம் வருதோ உடனே தொழுதரணும். இருக்கிற தொழுகையா அசரோட சேர்த்து வந்துக்கலாமே, மகரிபோட சேர்த்து வந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி வேணும்னே தொழுகையை கலாவாக்குறது பெரும் பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டிக்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா காலையில ஃபஜ்ர் தொழுதோட சரி, அதோட இஷா நைட்டு 10 மணிக்கு பள்ளியாசல் பூட்டினதுக்கு அப்புறம் மோதினார் சொல்லிடுவார் வளமையா. அதுக்கப்புறம் மோதினார் நான் வந்து தொழுது போனதுக்கு அப்புறம் தான் இஷா பள்ளியை பூட்டணும் வேணா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 10 மணிக்கு கடையெல்லாம் மூடிட்டு வந்து ஹோல்சேலா தொழுவார். லோஹர், அசர், மகரிப், இஷா ஹோல்சேல் தொழுகை. இது என்ன மண்ணாங்கட்டி தொழுகை, ஹோல்சேல் தொழுகை? அல்லாஹ் எங்கேயாவது குர்ஆன்ல தொழுங்கள்னு சொல்லியிருந்தாண்டா உங்க இஷ்டப்படி தொழுதுருப்பலாம். அல்லாஹ் எங்கேயுமே குர்ஆன்ல தொழுங்கன்னு சொல்லல, தொழுகை நிலைநாட்டுங்கள்ங்கிறான். தொழுகை நிலைநாட்டுவது என்பது அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி தொழுவதுதான் தொழுகை நிலைநாட்டுதல். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிறான் அல்லாஹ். அந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமை அந்தந்த நேரத்தில் ஜமாத்தோடு தொழுதரணும். குழந்தை பிறந்தால் அக்கீகா கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும்? கண்டிப்பாக கொடுக்க வேண்டுமா? வசதி இல்லை என்றால் எப்படி கொடுக்க வேண்டும்? அக்கீகா எப்படி விளக்கம் தர வேண்டும்? அக்கீகா என்பது ஒரு சுன்னத்தாங்க, ஃபர்லோ வாஜிபோ அல்ல. அக்கீகா கொடுக்கிறது சுன்னத்து. இதை வசதியானவங்க மட்டும்தான் கொடுக்கணும், வசதி எல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆண் குழந்தைக்கு பகரமா 2 ஆடு, பெண் குழந்தைக்கு பகரமா தான் 1 ஆடு. அக்கீகா கொடுப்பது என்பது அக்கீகா குழந்தை பிறந்ததிலிருந்து 7வது நாளில் அக்கீகா கொடுப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அப்படி 7வது நாள் அக்கீகா கொடுக்க முடியல, மிஸ் ஆயிடுச்சு, எப்ப வேணாலும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்படி கொடுக்க அந்த அக்கீகா கொடுக்கும் பொழுது குழந்தை பருவத்துக்கு முன்னாடி கொடுத்துடணும். ஒருத்தர் 40 வயசு ஒரு ஆள் வர்றார், ஹஸ்ரத் எங்க அத்தா எனக்கு அக்கீகா கொடுக்கல, யாசர்வா நான் இப்ப தரப்போறேன் அப்படின்ட்டானா இந்த அக்கீகாலாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அக்கீகா என்பது குழந்தை பருவம். சில பேர் வந்து கேட்கறாங்க, ஹஸ்ரத் எனக்கு 40 வயசு ஆச்சு, எங்க அத்தா எனக்கு அக்கீகா கொடுத்தாரு என்னன்னு தெரியல, அதனால நான் கொடுக்கலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மார்க்கம் தெரியாம இருக்கு தாண்டி உங்களையே அக்கீகா கொடுத்துடலாம் அப்படின்னு, உங்களே வேணா அக்கீகா கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அக்கீகா இல்ல. அக்கீகா என்பது குழந்தை பருவத்திலே கொடுக்கப்பட வேண்டியதுதான் அக்கீகா. அக்கீகா கறியை பெற்றோர்கள் சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். அந்த குழந்தைய பெற்றோர்கள் தாராளமா சாப்பிடலாம். மக்கா பள்ளியில ஒத்தப்படைக்கு இன்ஷால்லா அக்கீகா கொடி தான் போடுறோம். அக்கீகா கொடுக்காதவங்க ஒத்தப்படை கொடுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கான அக்கீகா கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது அக்கீகாவாக சதகாவாயிடும். கூட்டு துவா சிறந்ததா அல்ல தனி துவா சிறந்ததா? கைவிரல் ஆட்டுவதை பற்றி மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியாது. விரல் ஆட்டுறது மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கணுமா? என் அத்தா அவருக்கு உடம்பு நலம் சரியில்லை, டாக்டரிடம் காட்டியிருக்கிறோம், இன்னும் சரியில்லை, இதனால் என் அத்தா அவர்களுக்கு அனைவரும் துவா செய்ய சொல்லுங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட நோய், அல்லாஹ் லேசாக்குவானா இன்ஷா அல்லாஹ். நீங்களும் துவா செய்யுங்க. சுபஹ் தொழுகையின் பொழுது இகாமத்து ஓதினால் அதன் பிறகு சுன்னத்து தொழுவது நல்லதா அல்லது தொழுவது கூடாதா? விளக்கம் தரவும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா உகீமத்தி ஸலாத்து ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா. ஃபரல் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபரல் தொழுகையை தவிர எந்த தொழுகையும் சொல்லக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஃபரல் தொழுகையை இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த தொழுகையை தவிர எந்த தொழுகையும் சொல்லக்கூடாது. அப்போ ஃபஜர் தொழுகைக்கான வரும்பொழுது அந்த ஃபஜர் இகாமத் சொல்லப்பட்டு தொழுகை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நாம வேற எந்த சுன்னத்தான தொழுகையும் தொழக்கூடாது, அந்த ஃபஜரை தான் தொழணும். ஃபஜர் தொழுது முடிச்ச பிறகு முன் சுன்னத்தை தொழலாமா? ஃபஜ்ர முன் சுன்னத்தை ஃபஜருக்கு பிறகு தொழலாமா? இதுக்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. அபூதாவுதுல ஹதீஸ்ல இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ஃபஜர் தொழுது மக்களை பார்த்து திரும்பி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சஹாபி ஃபஜர் தொழுகை முடிச்சு திரும்ப எழுந்து 2 ரக்காத் தொழுகிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, ஜுஇலத்தில் ஃபர்ஜு அர்பஆ, ஏன்னா உனக்கு மட்டும் ஃபஜர் தொழுகை 4 ரக்காத் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபி சொன்னா, இல்ல ரசூலுல்லாஹ் முன் சுன்னத்தை தொழுவல, அதனால இப்ப பின்னாடி தொழுதான்னாங்க. ரசூலுல்லாஹ் அமைதி ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அமைதி என்னதுதான்? அங்கீகாரம் தான். அதனால ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபஜ்ர் முடிஞ்ச பிறகு எழுந்து தொழணுமே தவிர இமாம் ஜமாத் நடந்துட்டு இருக்கும்போது தக்பீர் கட்டி சுன்னத் தொழுவது நல்லதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. ஜின்களை நம் கண்களால் பார்க்க முடியுமா? அதை வசப்படுத்த சக்தி நம்மிடம் உள்ளதா? ஜின்களை பற்றி விளக்கவும். அது நம்மை கஷ்டப்படுத்துமா? ஜின்களை நம் கண்களால் பார்க்க முடியுமா? நான் தெரியலையா கண்ணுக்கு? நான் தெரியல இல்லையா கண்ணுக்கு? தெரியலையா? தெரியல. அப்புறம் என்ன கேள்வி வேற கேட்கறாங்க, ஜின்ன கண்ணால பார்க்க முடியுமாண்டு? நான் ஜின்னு தாங்க. ஐயோ ஹஸ்ரத், இவ்வளவு நாளா தெரியாம போயிடுச்சு. நாங்களே ஏதோ எங்களை மாதிரி மனுஷன் நினைச்சு பயம் கேட்டு இருக்கிறோம். ஜின்களை எல்லாம் கண்ணால பார்க்க முடியாதுங்க. ஜின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சக்தி கொடுத்திருக்கானா, எந்த உருவத்தை வேண்டுமானாலும் மாறக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதுக்கு நிறைய வரலாற்று சம்பவங்கள்லாம் இருக்குது.
அப்படி ஏதாவது உருவம் மாறி வந்தா ஜின்னை நம்ம பார்க்க முடியும். ஒரு பாம்பு ஓடுது, அந்த பாம்பு ஜின்னா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால உருவம் மாறி வந்தால் ஜின்களை நம்மால் பார்க்க முடியும். ஜின் என்பது மனித இனத்தை போன்ற ஒரு படைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம மனிதர்கள் எப்படி நல்லவங்க கெட்டவங்க மூமின் காஃபிர்லாம் இருக்குமோ, இதே மாதிரி ஜின்களையும் நல்லவங்க கெட்டவங்க மூமின்கள் காஃபிர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சரி, ஜின்கள் நம்மளை கஷ்டப்படுத்துமா அப்படின்னா கஷ்டப்படுத்தும். இப்ப நாம ஒரு பயந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருப்பான், அவன் அப்படியே பயந்து பயந்து போனா கிட்ட போய் விடுவோம், அப்படிங்குவான், அவன் அலறி அடிச்சுக்கிற விடுவான். கொஞ்சம் பயந்தானதான் என்ன பண்ணணுமோ, நமக்கு கை வந்த கலை. அல்ல கொஞ்சம் ஏமாளி சோமாளி என்ன பண்ணுவான், அவன் பாடு போயிருந்தா இப்படி தட்டுவான், இப்படி திரும்பி பார்ப்பான், யாரும் இருக்காது, நம்ம இங்க நின்றுப்போம். இதெல்லாம் சேட்டை பண்றோமா இல்லையா? நம்மளாம் பண்றது இல்லையா? பண்றத பாத்துறீங்களா இல்லையா? அதே மாதிரி ஜின்கள்லயும் சேட்டை பண்ற சேத்தான் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது நம்மளை பார்த்து பயமுறுத்துக்காண்டி ஜின்கள் சேட்டை பண்ணலாம், இருக்கு, உண்டு. இதெல்லாம் வசப்படுத்தலாம் முடியாதுங்க, ஜின்களை வசப்படுத்தி வைக்கலாம் முடியாது. மனுஷன் வசப்படுத்த முடியுமா? என்ன கொஞ்சம் உத்து பாருங்க, நான் உங்களை வசப்படுத்திடுவேன், என்ன வசப்படுத்த முடியுமா? அதெல்லாம் வசப்படுத்த முடியாது. மனுஷன் அது ஜின்களையும் வசப்படுத்த முடியாது. பெண் ஆலிமாவுக்கு முபல்லிகா என பட்டம் கொடுப்பது போல் மஹதியா பட்டம் கொடுக்கிறார்கள். இது காதியானை சம்பந்தப்பட்டது. மஹதியாவை பற்றி விளக்கவும். அதன மஹதியானா, அதாவது சில மதரசாக்களை பொறுத்து ஏதாவது மதரசாக்கள்ல, சில மதரசாக்கள் ஆயிஷா சித்திகான்னு பேர் வச்சிருப்பாங்க, அந்த மதரசா சித்திகான்னு கொடுப்பாங்க. அல்லது ஏதாவது மதரசால ஹுதா ஹாதின்னு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க, உடனே அதுக்கு மஹதியான்னு பேர் வைப்பாங்க. அது மதரசாக்களோட சம்பந்தப்பட்டது. பெண் ஆலிமாக்கள் எல்லாத்துக்கும் முபல்லிகானே கொடுக்கறது இல்லை, அந்த மதரசாவோட சேர்த்து கொடுக்குறாங்க பட்டம். அதெல்லாம் மஹதியான்னு காதியான்னு நினைச்சிடாதீங்க. முதல்ல கன்ஃபார்ம் பண்ணது, எந்த மதரசா யாரு எவர் எங்க இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் முடிவு பண்ணும். அனைத்து நோய்க்கும் தீர்வு அல் குர்ஆனில் உள்ளது என சொல்கிறார்கள். புதியதாக வரும் நோய்க்கு அல் குர்ஆனில் தேடி மருந்து கண்டுபிடிக்கலாமே. அனைத்து நோய்க்கும் அல் குர்ஆன்ல மருந்து இருக்கிற முதல்ல யார் சொன்னது உங்களுக்கு? யார் சொல்லுங்க? அல்லாஹ் நான் குர்ஆன் மெடிக்கல் புக்காவே இறக்கி வச்சிருக்கான். காய்ச்சலுக்கு அனாசிர் சாப்பிடுங்கள், சளி பிடித்தால் அது என்னது செட்டசைன், மெட்டாசின் அமாக்சின் ஏதாவது சாப்பிடுங்கள், ஜலதோஷம் பிடித்தால் செட்டசைன் சாப்பிடுங்கள். சூரத்து 100 14வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், சளி பிடித்தால் செட்டசைன் சாப்பிட சொல்றான். அப்புறம் குர்ஆன் என்ன மெடிக்கல் புக்கா? எல்லா நோய்க்கும் அதுல மருந்து இருக்குதுங்கிறதுக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல மஅஹு தவா. எந்த ஒரு நோயை அல்லாஹ் இறக்கினாலும் அதோடு அதற்குரிய மருந்தை இறக்காமல் இல்லை. அப்ப அல்லாஹ் மருந்தோட தான் இறக்குறான். மருந்த மனுஷன் கண்டுபிடிக்கணும் தேடி, அது இவன் செய்ய வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு குர்ஆன்ல மருந்து இருக்குதா? இது எப்படின்டா ஒரு அஜர்த்து பயான் பண்ணார ஒரு ஊர்ல, சகோதரர்களே உங்களுக்கு எந்த விளக்கமா இருந்தாலும் குர்ஆன்ல கிடைக்கும், எல்லா சந்தேகங்களும் குர்ஆன்ல விளக்கம் கிடைக்கும் அப்படின்றாராம். உடனே ஒருத்தன் ஏன்ச்சானா, இந்த இவர மாதிரி ஒரு ஆளு, ஹஜ்ரத் எனக்கு ஒரு சந்தேகம், என்ன 1 கிலோ மைதா மாவுல எத்தனை ரொட்டி போடலாம்? குர்ஆன்ல இருந்து விளக்கம் தாங்க அப்படின்னா. 1 கிலோ மைதா மாவுல எத்தனை ரொட்டி போடலாம்? ஹஜ்ரத் சொன்னா இதுக்கும் விளக்கம் இருக்குதுப்பா அப்படின்ட்டு, அப்படி எனக்கு குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. ஹஜ்ரத் என்ன பண்ணாராம், இந்த வாசல்ல ஒருத்தன் பரோட்டா கடை போட்டிருக்கான், அவன்கிட்ட போய் கேட்டு வாப்பா 1 கிலோ மைதா மாவு எத்தனை ரொட்டி போடணும், ஒரு ஆள் அனுப்பிவிட்டாராம். எனக்கு கோவம் வந்துச்சு, இந்த விளையாட்டுல அங்க இருக்கக்கூடாது, குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. குர்ஆன்ல இருந்து சொல்ற நீங்க, குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. சொன்னார், அட மடையா, அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்தவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயம் எனக்கு தெரியாது, 1 கிலோ பரோட்டா மைதா மாவுல எத்தனை பரோட்டா போடணும் எனக்கு தெரியாது. இதுல ஆலிம்சா யாரு தான்? பரோட்டா மாஸ்டர் தான். அப்ப தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்க கேட்டு அறிஞ்சு சொன்ன. இதை தானே சொன்ன, அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வச்சிருக்கான், எல்லா கேள்விக்கும் சந்தேகத்துக்கு விளக்கம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அல்லாஹ் எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா குர்ஆன்ல வச்சிருக்கான். குர்ஆனுடைய ஆயத்துல ஓதுனா இன்ஷா அல்லாஹ் எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா கிடைக்கும். புதுசா வர்ற நோய்க்கு ஷிஃபா உண்டா? நிச்சயமா ஷிஃபா உண்டு. அதற்கான மருந்து இல்லாமல் எந்த நோயும் அல்லாஹ் அனுப்ப மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ். RSS நமக்கு எதிரே பல்வேறு சதி வேலைகள் செய்கிறார்கள், அது நமக்கு தெரியவில்லை. சில மனிதர்களுக்கு அது என்னவென்று புரியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுங்கள். RSS எதிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நீங்களும் அவங்கள மாதிரி நல்ல ஷாகா நடத்துங்க, நல்ல பயிற்சி எடுத்துக்கங்க, நல்ல உடல் ஆரோக்கியமா வச்சுக்கங்க, நல்ல வால் பயிற்சி, கத்தி பயிற்சி, கம்பு பயிற்சி, கம்பு சண்டை எல்லா ட்ரைனிங் எடுங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் தப்பு. அதுல தீவிரவாதத்தை பரப்புறீங்க சொல்லாதீங்க, இதெல்லாம் தீவிரவாதம் இல்ல, பாம் தயாரிக்க தான் தீவிரவாதம். கத்தி சண்டை, வால் சண்டை, ஏன் RSSல துப்பாக்கி பயிற்சியை கொடுக்குறான் அந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்குது.
RSSல பெண்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்குது. அதையும் பத்திரிகையில் இப்ப போட்டோ வருது. அதனால கத்தி பயிற்சி, வால் பயிற்சி, கம்பு சண்டை, நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காண்டி எக்ஸசைஸ் பண்றது, கராத்தே கத்துக்கிறது, இதெல்லாம் வந்து இபாதத்து, கண்டிப்பா செய்யணும். அந்த மாதிரி பயிற்சி நம்மளும் எப்போ ரெடியா இருக்கணும். சும்மா ஈட்டி முறையில் நிறுத்தினாலும் ஈமான இலக்கமானும் கத்தனா மட்டும் பத்தாது. என் அத்தா அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை, கண்டாக்டரும் துவா செய்ய சொல்லியாச்சு. அல்லாஹ் துவா செய்வோம். ஒரே ஆளே தொடர்ந்து கேட்டுருக்காரு. பில்லி சூனியம் கிடையாது என்று சொன்னீர்கள், அந்த வேலையை ஆலிம்கள் அதை பார்க்கிறார்கள். கேட்டால் கேளர் ஏற்பட்டால் அதை சரி செய்ய நாம் என்ன செய்யலாம்? அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இது விளக்கவும். நல்லா புரிஞ்சுங்க. பில்லி சூனிய வேலையை ஆலிம்கள் செய்யறான். தாடி வச்சவன் தொப்பி போட்டவன் ஆலிம்சான முதல்ல முடிவு பண்ணிடாதீங்க. அந்த மனநிலை மாத்துங்க. தாடி வச்சவன் தொப்பி போட்டவன் ஆலிம்சா, அவரும் பெரிய ஆலிம்சா தானே, உங்களோட பெரிய தலப்பா கட்டிருக்காரு, கருப்பு கருப்பா கட்டிருக்காரு தலப்பா. இதை பார்த்து நீங்க ஆலிம்சான் முடிவு பண்ணா என்ன பண்ண முடியும்? அதனால பில்லி சூனியங்கிறதெல்லாம் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படி ஏதாவது ஷைத்தானுடைய சேட்டைகள் உங்களுக்கு இருக்குதா தெரிஞ்சா அல்ஹம்து சூரா, ஆயத்துல் குர்சி, குல் ஹுவல்லாஹு, குல் ஹுவ ரப்பில் ஃபலக், குல் ஹுவ ரப்பின் நாஸ், இதை ஓதி ஊதுங்க. அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான் இன்ஷாஅல்லாஹ். எந்த ஆலிம்சாடா போனாலும் உண்மையான ஆலிம்சா வந்து அவர் இதைத்தான் ஓதி ஊதுவாரு. அவர் ஓதி ஊதுவதை விட நீங்களே ஊதுனாதான் ஷிஃபா கிடைக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்டவன் நீங்க, பாதிக்கப்பட்டவன் வேதனை தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே இந்த வேதனை தாங்க முடியலையா அல்லாஹ் எனக்கு குணமாக்கல்லா அப்படி நினைச்சிட்டு ஊதினா அல்லாஹ் குணமாக்குவான். அது இல்லாம ஆலிம்சா என்கிட்ட வந்து ஹஜ்ரத் எனக்கு பில்லி சூனியம் வச்ச மாதிரி தெரியுது, ரொம்ப வேதனையா இருக்குது, எனக்கு ஓதி ஊதுங்க அப்படின்னா போதும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி ஏன்னா சொன்னீங்களப்பா இய்யாக நஅபுது. அப்ப அங்க என்ன பவர் இருக்கு அதுல? ஏன்னா எனக்கு அந்த வேதனை தெரியாது, நான் அதை குறை சொல்லல, இயல்பு அது, எனக்கு அந்த வேதனை தெரியாது. அப்ப ஏதோ சரி வந்தீங்க ஒரு கடமைக்கு உட்கார ஓதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம். இப்படிதான் இது. இல்லடா இன்னும் ஏதாவது இடையில பேச செஞ்சு பாரு. அப்ப இதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? நீங்க ஓதும் போது பாதிக்கப்பட்டவங்க நீங்க, அந்த வேதனை உங்களுக்கு தெரியும், கஷ்டம் தெரியும். அல்லாஹ் மேல இஹ்லாஸா ஓதுவீங்க, ரப்பல் ஆலமீனே குணமாக்கி அல்லாஹ், வேதனையோட ஓதுவீங்க, அல்லாஹ் குணமாக்குவான். ஆனா சொல்றது உண்டு, எவ்வளவு பெரிய ஆலிம் குர்ஆனை ஓதுனாலும் சரி, ஓதுறவருக்கு உள்ள பவர் அல்ல, ஓதக்கூடிய குர்ஆனுக்குள்ள பவர் தான் அது. பெரிய தலப்பா கருப்பு தலப்பா கட்டின அஜர்த்து ஓதுனா உடனே குணமாகும், சாதாரண சின்ன தலப்பா கட்டின அஜர்த்து ஓதுனா குணமாகாது, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓதக்கூடியவருக்குள்ள பவர் அல்ல, ஓதப்படும் குர்ஆனுக்குள்ள பவர் அது. அந்த குர்ஆனை யார் ஓதினாலும் பலிக்கும். அதுலயும் பாதிக்கப்பட்டவர் ஓதும் போதுதான் அல்லாஹ் ரப்பல் நிச்சயமா அவருக்கு உதவி செய்வான். அந்த மாதிரி ஆயத்துல் குர்சி ஓதி ஊதுங்க, இன்ஷா அல்லாஹ் குணமாக்குவான். அண்ணன் மரணத்திற்கு பின் அண்ணியை தம்பி மணந்து கொள்ளலாமா? ஆதாரம் கூறவும். நேத்து கேட்டா இன்னைக்கு வந்திருக்குது. என்ன எல்லாம் எப்படி கிளம்பிட்டாங்க? கல்யாணம் பண்ணலாங்க, தப்பு இல்லைங்க. அண்ணன் மனைவி அன்னைக்கு சமம் அல்லவா? அண்ணன் மனைவி அன்னைக்கு சமம் அல்லவா? யார் சொன்னது? அன்னையும் கிடையாது மண்ணையும் கிடையாது. அண்ணன் மனைவி உங்களுக்கு ஹராம் தான். ஹராம் தான். அவர் உயிரோடு இருக்கவங்கள ஹராம். அவர் மூத்தா போட்டா நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. என்னது வட்டி காரணம் என்றால் சஹாபாக்கள் வாங்கி கடனுக்கு நபர்கள் உதவி செய்தார்கள் என்று ஹதீஸில் கேள்விப்பட்டேன். விளக்கம் என்ன கேட்டிருக்காரு? ஒண்ணு வட்டி காரணம் என்றால் ஹராம் இல்ல, காரணம் தெளிவா எழுதியிருக்காரு. காரணம் அப்படின்னு தெளிவா எழுதியிருக்காரு, ஹராம்லாம் இல்ல. சரி, அதுக்கு ஹராம்னே அர்த்தம் வைப்போமே. இது என்ன காரணமா ஹராமா? காரணம் தானே. அரகுர தமிழா? சரி. சஹாபாக்கள் வாங்கி கடனுக்கு நபிகள் உதவி செய்தார் என்று கதை கேள்விப்பட்டேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கின சஹாபாக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னா, வட்டிக்கு கடன் வாங்கினா ஏன் முடிவு பண்ணி? கடன் தானே வட்டி தானா? எந்த சஹாபியா வட்டி கடன் வாங்கி இருப்பாங்களா? எந்த சஹாபியும் வட்டி கடன் வாங்கல. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி கடன் வாங்கினது கிடையாது. அப்படி எவனோ தான் சொல்றானாக்கா அவன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேவலப்படுத்துறான்னு அர்த்தம். சீரா புராணத்துல உமர் புல சொல்லிருக்காரு வட்டி கடன் வாங்கினாங்கன்னு சொல்லி, அவர் தான் போய் பார்த்துட்டு வந்தாரு. இன்னைக்கு என்னடா இஸ்லாமிய இலக்கியண்டாலே உடனே சீரா புராணம். சீரா புராணத்தை மாதிரி ஒரு ஃப்ராடு புராணம் எதுவும் கிடையாது. பச்சை பொய் சீரா புராணம். அது உமர் புலவர் பெரிய இது சொல்லியிருக்கிறாரு, சீரா புராணம் சொல்லிருக்காரு. அந்த கதையில சீரா புராணத்துல நிக்கா காண்டம் ஒரு காண்டம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா ஆன காண்டமா. அந்த நிக்கா காண்டத்துல சொல்றாரு, மதீனத்து வீதிகளிலே வாழை மரம் கட்டப்பட்டுச்சான், தோரணங்கள் கட்டப்பட்டுச்சான் பாலைவனத்துல.
பாலைவனத்தில் எங்க வாழை மரமும் தோரணமும் வந்துச்சு. அப்படி எங்க நம்ம ஊர் கலாச்சாரம் அப்படியே மென்டல கணக்கு பண்ணிக்கிறது. நம்ம ஊர் கலாச்சாரத்தை அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே ரசூல்லா வந்து கல்யாணம் முடிச்சாங்க. ஆமினா அம்மையார் கல்யாணம் முடிக்கும் போது சீரா கொண்டு வந்தாங்களாம். தட்டு தட்டா வாழைப்பழம் கொண்டு வந்தாங்களாம், மாம்பழம் கொண்டு வந்தாங்களாம். தட்டுல வச்சு வங்க தங்கமும் வைரமும் வேடியும் கொண்டு வந்தாங்களாம். அங்க மக்கா மதீனா மக்கத்து வீதிகள் எல்லாம் அப்படியே வாழை மரங்களும் தோரணங்களும் கட்டப்பட்டு இருந்துச்சா ரசூலோட கல்யாணத்துல. ஏன்னா ராமனுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு மக்கால வாழை மரம் கட்டுறதுக்கு. அது ஒரு ஏதோ கதை, அவருக்கு வாயில வந்தது கற்பனை வந்தெல்லாம் சீராப்புறம் எழுதி வச்சாரு. அவர் மார்க்கத்துக்கு ஆதாரம் எடுக்கிறதா? அவர் சொல்றாரு சீராபுரத்தில் வருதா வட்டி கடன் வாங்கினாங்கண்டு 10th புத்தகத்தில் இருக்குதா? சரி, ஈமான் போயிடுச்சு அவருக்கு. ரசூலுல்லாஹி மேல இப்படி ஒரு அபாண்டமான பழியை சொன்னா என்ன பண்ண முடியும்? துவா செய்வோம் அவர் செஞ்ச தப்புக்கு. என் வீட்டில் வரதட்சணை வாங்கித்தான் கல்யாணம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் என் ஆசை அப்படி செய்யக்கூடாது என்பது. அதனால் என் பெற்றோரை பகைக்கலாமா? மற்ற விஷயத்தெல்லாம் பெற்றோர் பகைச்சுப்பாரு, இந்த மேட்டர்ல மட்டும் என்ன ஹஜ்ரத் பண்றது? பெற்றோர்கள் சொல்றாங்க, பெற்றோருக்கு பயப்படணுமா இல்லையா? கட்டு பண்ணணுமா இல்லையா? போராடுங்க. பெற்றோரை பகைக்க வேண்டாம், எதிர்த்து போராடுங்க. வரதட்சணை வாங்கினா எனக்கு கல்யாணமே வேண்டாம் இப்படி மிரட்டுங்க. பெற்றோர் உங்களை மிரட்டுவாங்க, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படிங்குவாங்க. நீ சொல்லணும், நீ வரதட்சணை வாங்கினியே அந்த பெண்ணோட நான் ஒரு நாள் கூட வாங்க ஓடி போயிடுவேன் அப்படின்னு மிரட்டணும். நீங்க உங்களோட உறுதி முக்கியம்ங்க. வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறதுல உங்களோட உறுதி ரொம்ப முக்கியம். உறுதி இல்லாம வந்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. என் நண்பன் ஒரு ரொம்ப முக்கியம். என் நண்பன் ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூறி பழகிவிட்டு இப்போது வேறு பெண்ணுடன் திருமணம் ஏற்பட செய்கிறார். நான் என் நட்பை முடித்துக் கொள்ளலாமா அல்லது தொடரலாமா? இவருக்கு என்ன போறாமன்னு தெரியல. அதாவது முதல்ல சொல்றேன் இல்லையா, அதாவது இந்த காதல் கர்மாந்தரம் அந்த முசீபத்து கர்மாதி எல்லாமே வந்து காமம். உங்க நண்பன் விபச்சாரம் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். அந்த பெண்ணை தொட்டு இருந்தா பழகி இருந்தா விபச்சாரம் பண்ணிருக்கான். விபச்சாரத்துக்காண்டி அல்லாஹ்ட தௌபா செய்ய சொல்லுங்க, அவ்வளவுதான். இல்லையே அந்த பெண்ணுக்காக செய்யக்கூடிய துரோகம் அல்லவா? யார் சொன்னது? அவனுக்கு தேவைப்பட்டுச்சு அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அவன் தேவைப்பட்டுச்சு கொஞ்ச நாளைக்காண்டி. 2 பேரும் பழகுறாங்க, ஹராம செஞ்சாங்க, விபச்சாரம் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. அது கதை முடிஞ்சு போச்சு, இது கதை முடிஞ்சு போச்சு. அது எக்கடா கெட்டு போட்டு இவன் கெடா கெட்டு போட்டான், அவ்வளவுதான். விபச்சாரத்துக்காண்டி அல்லாஹ்ட தௌபா செய்யட்டும். இல்ல காதலித்த பெண்ணை கைவிட்டு விட்டு வேறு பெண்ணை செய்வது துரோகம் அல்லவா? காதலுக்கு இழைக்கும் அநியாயம் அல்லவா? அது தெய்வீக காதல் அல்லவா? மண்ணாங்கட்டி காதல் அல்லவா? காதல் இதெல்லாம் காமங்க. அது பருவ வயதிலே ஏற்படக்கூடிய காம இச்சை. அது இதுக்கு தயவு செஞ்சு புனிதம் இனிதம் தெய்வீகம் பேர் வைக்காதீங்க. இதுல வேற இந்த பசங்க இருக்கானுங்க பாருங்க, இந்த நண்பர்கள் அப்படியே அந்த நண்பனுடைய காதலுக்கு உதவி செய்யறது பெரிய தியாகம். அதுக்காண்டி இப்படியே இந்த சினிமாவெல்லாம் பார்த்து பெரிய வில்லன்களாம் சமாளிச்சு ஒரு கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர்ட் போய் கல்யாணம் பண்ணி அப்பா பெரிய சவாப், இவருக்கு சொர்க்கம் கிடைச்சிரும். இவருக்கு அப்படியே அந்த காதலுக்கு செய்யக்கூடிய பெரிய தியாகம் இவர் பண்ணிட்டாரு. அப்படியே நட்புக்கு உயிர் கொடுத்துட்டாரு. பிடிச்சி சாத்தன இந்த மாதிரி பசங்களை. என்ன எழுதியிருக்காரு? பெர் கிராம் கோல்டு பிரைஸ் 1421. அதாவது நகை வந்து பையிங் பிரைஸ் வந்து 1421, வேஸ்டேஜ் 10% 150 ரூபா, மேக்கிங் சார்ஜ் 20 ரூபா, 1600 ரூபா வருது. செல்லிங் பிரைஸ் வந்து பெர் கிராம் வந்து 1421, வேஸ்டேஜ் 10% லெஸ் பண்ணி 150 ரூபா கழிச்சா 1271 தான் வருது. ஆனா ஹவு டு கால்குலேட் ஜகாத் அமௌண்ட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது பையிங் பிரைஸை பார்க்கணுமா செல்லிங் பிரைஸை பார்க்கணுமாட்டு. பையிங் பிரைஸ்ல மேக்கிங் சார்ஜ் சேர்க்கிறாரு, வேஸ்டேஜ் சேர்க்கிறாரு, 1600 ரூபா வருது. செல்லிங் பிரைஸ்ல வந்து வேஸ்டேஜ் வந்து 150 ரூபா குறைக்கிறாரு, 1200 ரூபா ஆயிடுது. இப்ப நான் இருக்கிற நகை 1200 கணக்கிறதா 1600 கணக்கிறதா சொல்லி நீங்க நல்லா கவனிங்க. செல்லிங் பிரைஸ் பையிங் பிரைஸ்ல உள்ள வேஸ்டேஜ் கீஸ்டேஜ் கழிவு எம் சார்ஜ் எல்லாத்தையும் கழிச்சுட்டு நீங்க நெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பையிங் சார்ஜும் 1421 தான், செல்லிங் சார்ஜும் 1420 தான் போட்டுருக்கீங்க. அப்ப அதைத்தான் கணக்கிடணும். 1421 தான் கணக்கிடணும். அதுல வேஸ்டேஜ் வருது, மேக்கிங் சார்ஜ் வருது, இதெல்லாம் கணக்கிடக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு எந்த விஷயங்களை பேசணும், எந்த விஷயங்களை கேட்டோமோ. சோழர் முக்கியமான அறிவிப்பு.